அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த வரக்கூடிய காலகட்டம், அதாவது தமிழ் புத்தாண்டு பலன்களை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோங்க. ஸோ இது வரைக்கும் இருந்த குரோதி வருடமானது முடிவுற்று விசுவாவசு வருடம் ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி திங்கட்கிழமை துலாம் ராசியில் பிறக்கவிருக்கு. ஸோ இந்த தமிழ் புத்தாண்டு காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா அதாவது இந்த கிரக அடைவுகள் அப்படிங்கிறது உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல சனி பகவான் சஞ்சரிச்சிட்ருக்காருங்க. அதே நேரத்தில் உங்களுடைய ராசிக்கு ஜென்மஸ்தானத்தில் இருந்த கேது பகவான் உங்களை விட்டு விலகி 12ஆம் இடத்திற்கு பயிற்சி அடைஞ்சிட்டார். 7ல் இருந்த ராகுவானது விலகி 6ஆம் இடத்திற்கு கும்ப ராசிக்கு பயிற்சி அடைஞ்சார். அதே நேரத்தில் 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்தில் இருந்த குருவானது இப்போ 10ஆம் இடமான தொழில் மற்றும் கர்மஸ்தானத்துக்கு பயிற்சி அடைஞ்சிருக்காரு. அதே டைமில் இந்த தமிழ் புத்தாண்டு ஆரம்ப காலகட்டங்களில் செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல கடக ராசியில் நீச்சம் அடைஞ்சிருக்கார். ஸோ இதுதான் இந்த ஆண்டு கோள்கள் என்று சொல்லக்கூடியது. ஸோ இந்த விசுவாச வருடம் தமிழ் புத்தாண்டு கன்னிராசி அன்பர்களுக்கு எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்புகள் கொடுக்க போகுது அப்படிங்கிறத இந்த காணொலியில் தெளிவாகவும் விவரமாகவும் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. கன்னிராசி அன்பர்கள் புதன் பகவானை அதிபதியாக கொண்டவர்கள். புத்திக்கு அதிபதி, வித்தைக்கு அதிபதி, வித்யாவிற்கு அதிபதி அப்படின்னு சொல்லலாம். வித்யாக்காரங்கள் என்று அளிக்கக்கூடிய ஒரு கிரகம். ஸோ எல்லா விஷயத்தையுமே ஒரு தடவைக்கு 4 தடவை யோசித்து அதை கரெக்டான விதத்தில் செயல்படுத்தக்கூடிய நபர்கள். ஏன்னா தெரிஞ்சோ தெரியாமலோ எந்த விதத்துலேயும் தவறுகள் நடந்துடக்கூடாது அப்படின்னு பார்த்து பண்ணக்கூடியவர்கள். மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு திறன்களை கொண்டவர்கள். எந்த சூழ்நிலையிலும் மற்றவங்கள்ட்ட அட்வைஸ் கேட்டுக்க மாட்டாங்க. ஸோ இருந்தாலும் தான் செஞ்ச விஷயத்தை ஒரு சஜஷனுக்காக மட்டும்தான் அடுத்தவங்ககிட்ட கேட்பாங்க. ஏன்னா நாம் பண்ணது கரெக்டாக இல்லையான்னு செக் பண்ணுது. ஸோ இப்படி ஏற்பட்ட நபர்கள் இந்த கடந்த சில காலகட்டங்களாக எல்லா விஷயத்தையுமே பார்த்து தானே பண்ணாங்க. ஒரு தடவைக்கு 4 தடவை யோசித்து தான் செயல்படுத்தினேன். ஆனால் ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஜென்ம கேதுவால் நிறைய அவமானங்களையும் நஷ்டங்களையும் ரொம்ப அதிகமாக சந்திச்சாச்சுங்க. அதே நேரத்தில் இந்த தொழில் ரீதியில் இருந்த அந்த 7ஆம் இடத்துல இருந்த ராகுவாலையும் நிறைய தொழில் ரீதியாக சில தடுமாற்றங்கள், இழப்புகள், நஷ்டங்கள், அதே நேரத்தில் சில துரோகங்களை கூட சந்திக்கிற அளவுக்கு சூழ்நிலை வந்துருச்சு. தனக்கு ஒரு விஷயங்கள் இந்த மனைவி மக்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா எல்லா விஷயத்தையுமே தன்னை விட்டு போகிற மாதிரி, தன்னை விட்டு பிரிஞ்சு போகிற அளவுக்கு சில சூழ்நிலைகள் அப்படிங்கிறது உருவாயிருச்சிங்க. ஏன்னா எல்லாத்தையுமே பார்த்து தானே பண்ணீங்க. ஆனால் உங்களோட விஷயத்தை நீங்கள் கோட்டை விட்டுட்டீங்க, உங்கள் குடும்பத்தை பார்க்க முடியாமல் விட்டுட்டீங்க, உங்கள் தொழிலை பார்க்காம விட்டுட்டீங்க, மற்றவங்களுக்கெல்லாம் உபதேசம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. ஆனால் உங்களுடைய நிலை இன்றைக்கி என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி மற்றவங்க நம்மளை பார்த்து குறை சொல்கிற அளவுக்கு சில சூழ்நிலைகள். ஏன்னா கூட்டாளிகளிடையே நிறைய பிரச்சனை வந்துருச்சுங்க. நம்மளை நிறைய பேர் ஏமாற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம எந்த விதத்துலையும் அவங்களுக்கு கெடுதல் பண்ணலாம். அவங்களோட வாழ்க்கை தரமும் நல்லபடியாக இருக்கணும்னு சொல்லிட்டு எங்கேயோ இருந்தவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து இன்றைக்கி பார்ட்னர்ஸை நான் மாற்றி இன்றைக்கி அவங்களுக்காக நான் உழைச்சி கொட்டிகிட்ருக்கேன். ஆனால் அவங்க என்னுடைய வளர்ச்சி பிடிக்காமல் என்னை எப்படியாவது இந்த பிரச்சனையிலேருந்து, அதாவது இந்த நிறுவனத்தில் இந்த தொழிலிருந்து என்னை வெளியே அனுப்பணும், அந்த லாபத்தை எல்லாம் அவங்களே எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு தேவையில்லாத விஷயத்தில் ட்ரபிள்ஸ் கொடுக்குற அளவுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால் எனக்கு நிறைய பண கஷ்டம் அப்படிங்கிறது ஏற்பட்டுச்சுங்க. கடன் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. கடன் ஜாஸ்தியானாலும் மற்றவங்களுக்கெல்லாம் கடன் கொடுத்துட்டு இருந்த சூழ்நிலை போய் இன்றைக்கி அடுத்தவங்ககிட்ட கடன் வாங்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டுட்டேன். எனக்காக வாங்கியிருந்தால் கூட பரவாயில்ல, அந்த கூட்ட தொழில் கரெக்டான விதத்தில் நடக்கணும்னு சொல்லி நிறைய கடன் வாங்கினேன். இன்றைக்கி அவங்களாம் தப்பிச்சிட்டாங்க. எல்லா மொத்த கடனையும் தூக்கி எந்த நிலையில் கட்டிட்டாங்க. இது இல்லாமல் இதனால் ஆரோக்கிய குறைபாடுகள் அப்படிங்கிறது இருந்துச்சு. குடும்பத்தில் ஒருத்தருக்கு மாற்றி ஒருத்தர் ஆரோக்கிய கெடுதல்கள், நான் ஆசைப்பட்ட எந்த விஷயத்தையும் பண்ண முடியல. ஒரு இடம் வாங்க முடியலைங்க, வீடு கட்டுறதுக்குண்டான முயற்சிகள் அப்படிங்கிறது என்னால் எடுக்க முடியல. எப்போ தொழிலில் இழுத்து மூடணும் இழுத்து மூடுவு போடணுமோ அப்படிங்கிற ஒரு நிலை அப்படிங்கிறது ஏற்பட்டுச்சுங்க. ஸோ இந்த சூழ்நிலையில் எப்போ தான் மாறும், என்னுடைய வாழ்க்கையில் மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணது போய் இன்றைக்கி எனக்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரி ஒரு நிலை வந்துடுச்சு. இந்த நிலை என்னுடைய எதிரிக்கும் வரக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு தாங்க சூழ்நிலை ஓடிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் மாற்றக்கூடிய ஒரு காலகட்டங்கள் அப்படிங்கிறது இருக்குமா, என்னுடைய நிலை மொத்தமும் மாறுமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த வரக்கூடிய விசுவாவசு வருடம் நல்ல ஒரு சிறப்பு பலன் அப்படிங்கிறது கட்டாயமாக கொடுக்க போகுதுங்க. ஏன்னா தொழிலில் இந்த கூட்டாளிகள், நட்பு ஸ்தானம், இந்த மனைவி மக்களிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய போகுது. ஏன்னா இந்த 7ஆம் இடம்னு சொல்லக்கூடிய இடத்துல சனி பகவானுடைய பயிற்சி நடந்ததுனால இது வரைக்கும் தொழில் ரீதியாக கூட்டாளிகள் ரீதியாக இருந்த அந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது சுத்தமாக உங்களை விட்டு விலக போகுதுங்க. யாரெல்லாம் உங்களுக்கு தொந்தரவு பண்ணிகிட்டு இருக்கிறாங்களோ அவங்க எல்லாத்தையும் விட்டு விலகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது தொழிலை தனியாக நீங்களே எடுத்து நடத்தக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள் அப்படிங்கிறது உருவாகும். நட்பு ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது படிப்படியாக குறையுங்க.
நல்லா போயிட்டு இருந்தது, திடீர்னு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சுங்க. செய்யாத தவறுக்கு தண்டனை அனுபவிக்கிற மாதிரி சில சூழ்நிலைகள், நண்பர்களுக்கு சில உதவி செய்ய போய் இன்றைக்கி அந்த பிரச்சனையில் நான் மாட்டிக்கிட்டேன்னு சொல்கிற அளவுக்கு நிலை மாறிடுச்சுங்க. அந்த நிலையும் உங்களுக்கு கொஞ்சமாக விலக போகுது. மனைவி மக்களிடையே இருக்கக்கூடிய பாதிப்புகள் ரொம்ப மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக ஓடிட்டுருக்குங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃபுகளை நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு கூட இந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது நிச்சயமாக தீரக்கூடியது. அதே போல் புதிய தொழில் துவங்குவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படுங்க. இது வரைக்கும் நான் பட்ட கஷ்டங்கள், மற்றவங்களுக்காக உழைச்சி கொடுத்து இன்றைக்கி ஓடா தேஞ்சு போயிருக்கிறேன், எனக்குன்னு ஒரு விஷயத்தை நான் பண்ண முடியலன்னா யாருக்காக உழைச்சிட்ருக்கிறோமோ அவங்களே நம்மளை புரிஞ்சிக்கல, நம்ம நண்பர்கள் பார்ட்னரே நம்மளை சரியாக புரிஞ்சிக்கலைன்னா இதுக்கு மேலே நம்ம ஏன் அங்கே இருக்கணும்? ஸோ நம்மளுடைய சுய முயற்சியால், சொந்த முயற்சியால் ஒரு நிறுவனத்தை ஆரம்பித்து அதில் வெற்றி காணக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது. ஸோ புதிய தொழிலை தொடங்குவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது உண்டாகும். மாற்றங்கள், அதாவது நிறைய மற்றவர்கள் மத்தியில் உங்களுடைய மதிப்பு மரியாதையெல்லாம் குறைஞ்சிருந்துருக்கும் இல்லைங்களா? நீங்கள் என்னென்னமோ பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, பார்ட்னர்ஷிப்னு சொல்லி எங்கெங்கேயோ போனவங்களாம் கூப்பிட்டு இன்றைக்கி ஆரம்பிச்சிருந்தீங்க. உங்களுடைய நிலை இன்றைக்கி பார்த்தீங்களா, கடைசியில் உங்களையே வெளியே அனுப்புகிற மாதிரி போயிட்டாங்க. இதுதாங்க ஆள் தெரிஞ்சு சில காரியங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மற்றவங்களை நம்மளை குறை சொல்கிற மாதிரியோ நமக்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரியோ நிலை வந்திருக்கும். அப்போ நம்மளுடைய சுய கௌரவ மரியாதை அந்தஸ்து அப்படிங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு போச்சுங்க. அதை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது. ஏன்னா ஜென்ம கேது அப்படிங்கிறவர் உங்களை விட்டு விலக போகிறாருங்க. நீங்கள் இழந்த மதிப்பு மரியாதையெல்லாம் மீட்டெடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. எதிரிகளையும் துரோகிகளிலிருந்து விலகி அவங்களுடைய தொல்லை இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது. எல்லாருமே கூட இருந்து குழி பறிச்சிட்டு இருந்தாங்க, நல்லது பண்ணுற மாதிரி உங்களை ஏமாற்றிட்டு இருந்தாங்க இல்லைங்களா? அவங்களாம் உங்களை விட்டு விலகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது. திருமணம் சம்மந்தப்பட்ட அனுகூலங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்க போது. ரொம்ப நாளாக திருமண தடைகள் அப்படிங்கிறது இருக்கிறது விலக போகுதுங்க. ஏன்னா சனி பகவான் 7ஆம் இடத்துல திருமணம் சம்மந்தப்பட்ட யோகங்கள் அப்படிங்கிறது இருக்குங்க. அதே நேரத்தில் ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக கவனம் செலுத்தணுங்க. ஏன்னா ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் வீட்டில் யாராவது ஒருத்தருக்கு அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய அளவுக்கு இல்லது ஆரோக்கிய கெடுதல்கள் வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது. ஏன்னா ஆரோக்கியம் சார்ந்த இடத்துல தேவையில்லாத அறுவை சிகிச்சை செய்கிறதோ அல்லது ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுறதோ அந்த மாதிரி சில சூழ்நிலைகள். 6ஆம் இடத்துல நோய் ஸ்தானத்தில் ராகுவும் 12ஆம் இடத்துல விரயஸ்தானத்தில் கேதுவும் இருக்கிறதுனால ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக அதிகரிக்குங்க. ஸோ கரெக்டான பிளான் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது இருக்கும். அதிலிருந்து நீங்கள் தப்பிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்குங்க. அடுத்ததாக இந்த 5ஆம் இடம் அதாவது பூர்வீக சொத்துக்கள் அப்படிங்கிறது உங்கள் கைக்கு சேருங்க. புத்திரர் சம்பந்தப்பட்ட அனுகூலங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்க போகுது. நிலம் வாங்குவதற்கான யோகம் இந்த லாபஸ்தானத்தில் செவ்வாய் நீச்சம் அடைஞ்சிருக்கிறதுனாலங்க உங்களுக்கு இடம் வாங்கக்கூடிய ஒரு யோகமும், கட்டிடம் கட்டுவதற்கான வாய்ப்புகள், சொந்த வீடு கட்டி அதில் குடியேறுவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கட்டாயமாக இருக்க போது. பூர்வீக சொத்துக்கள் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள், வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள்லாம் தீரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது. வீட்டுக்கு தேவையான சில பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு காலமாக இருக்க போதுங்க. எல்லா விஷயத்தையும் மீறி இந்த கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீருங்க. திருமணம் சம்பந்தப்பட்ட யோகங்கள், அதே போல் கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது இருக்கும். வேலையில் புதுசாக இடம் மாற்றங்களுக்கு உண்டான வாய்ப்புகள், பதவி உயர்வு, ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கான சூழல் அப்படிங்கிறது. இவ்வளோ நாளாக நான் ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேங்க, ஆனால் அந்த ஹார்ட் ஒர்க்குக்கு எந்த விதத்தில் எனக்கு ஒரு பிரதிபலன் அப்படிங்கிறது இல்லாமல் இருந்தது, எனக்கு ஒரு பதவி உயர்வு அப்படிங்கிறது இல்லை, ஒரு சம்பள உயர்வு அப்படிங்கிறதுலாம் இல்லாமல் இருக்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ப்ரொமோஷன் உங்களை தேடி வருங்க. சேலரி இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிறது இருக்கும். அதே மாதிரி ப்ரொமோஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்குங்க. ஒரு பிரான்ச்சிலேருந்து இன்னொரு பிரான்ச்சுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரியான சூழ்நிலையோ அல்லது ஒரு ஊர்லேருந்து வெளியூரோ அல்லது வெளிநாடு சென்று வேலை பார்ப்பதற்கான சில வாய்ப்புகள் அப்படிங்கிறதெல்லாம் இந்த காலகட்டங்களிலே கட்டாயமாக உருவாகக்கூடியது. தனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்படிங்கிறது நிச்சயமாக தெரியும். ஏன்னா இந்த குரு பகவானுடைய பார்வை குடும்பம், தனம் சம்மந்தப்பட்ட இடத்துல படும் பொழுதுங்க இது வரைக்கும் பணப்பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீரும். பணம் மற்றவங்களுக்கு கடன் கொடுத்தது போய் இன்றைக்கி கடன் வாங்கக்கூடிய நிலைக்கு வந்துட்டேன், இந்த நிலை அப்படிங்கிறது மாறுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மாறுங்க. பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும். வராக்கடன்கள் சேருங்க. நீண்ட நாட்களுக்கு முன்னாடி யாருக்காவது பணம் கொடுத்துருப்பீங்க, அந்த பணமெல்லாம் உங்கள் கைக்கு சேரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. வாங்காத கடனுக்கு வட்டி கட்டக்கூடிய நிலை இருந்துகிட்டு இருந்த அந்த நிலை கண்டிப்பாக மாறுங்க. அடுத்தது அந்த சுகஸ்தானத்தில் 4ஆம் இடத்துல குரு பகவான் பார்வைப்படுறதுனால வீட்டுக்கு தேவையான சில ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க. அதே நேரத்தில் இந்த 6ஆம் இடத்துல குருவுடைய பார்வைப்படுறதுனால நோய் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீருங்க. ஹெல்த்தில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குங்க. கல்வி சம்மந்தப்பட்ட முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது, குழந்தைங்களுடைய கல்வியில் நல்ல ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறது வருங்க. இந்த காலகட்டங்களில் அவங்களுடைய ஹையர் எஜுகேஷனுக்கு என்ன பிளான் பண்ணலாம், அதாவது வேறு ஸ்கூலில் சேர்த்தலாமா அல்லது வெளியூரில் போய் படிக்க வைக்கலாமா, இந்த காலங்களுக்கு உண்டான டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட படிப்புகள் அப்படிங்கிறது படிக்க வைப்பதற்கான நிலைகள் அப்படிங்கிறது உருவாகும். அவங்களுடைய ரிசல்ட்ஸு கண்டிப்பாக உங்களை பெருமைப்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க.
ஏதோ ஒருத்தர் மாற்றி ஒருத்தருக்கு வந்து ஆரோக்கியத்தில் கெடுதல்கள் நடந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக ஹெல்த்தில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஆனால் கட்டாயமாக ஹாஸ்பிட்டல் செலவு அப்படிங்கிறது இருக்குங்க. எதிர்பாராத நேரத்தில் திடீர் செலவினங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உருவாக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குங்க. வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான ஒரு யோகமும் பணியில் ஒரு நல்ல மாற்றம் அப்படிங்கிறது இருக்கும். ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்டு கூட திடீர்னு வேற ஒரு கம்பெனிக்கு போயிட்டு ஒர்க் பண்ணுற அளவுக்கு சில சூழ்நிலைகள் அப்படிங்கிறது உருவாகுங்க. நிலம் சம்மந்தப்பட்டது, கட்டிடம் சம்மந்தப்பட்ட யோகங்கள் எல்லாமே கண்டிப்பாக நல்லபடியாக இருக்க போகுதுங்க. அதே நேரத்தில் இந்த கண்டக சனி அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கிறதுனால சற்று எச்சரிக்கையாகவே எல்லா விஷயத்திலும் செயல்படணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வண்டி வாகனங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஒரு பொருளையோ ஒரு சில வேலைகள் செய்யும் போதோ எச்சரிக்கை, மிக மிக எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. தேவையில்லாத நேரத்தில் திடீர்னு அடிபடுறது, காயங்கள் ஆகிறது, அதனால் சில சிரமங்கள் ஏற்படுறது எல்லாமே இருக்குங்க. எதுக்கும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் கோச்சார ரீதியான பலன்கள் மட்டும்தாங்க. இந்த பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு நடக்கும் அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை முறையான விதத்தில் தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டானபடி ஒவ்வொரு முயற்சிகள் எடுக்கும்போது கண்டிப்பாக எல்லா விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கட்டாயமாக கிடைக்குங்க. உங்களுடைய ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே தெரிகிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா உங்களோட ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அமுச்சு வச்சிங்க அப்படின்னாலும், டைம் டேட் ஆஃப் பர்த் அமுச்சு வச்சிங்க அப்படின்னாலும் தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.